டாக்ஸியிலேயே சென்றார். ரோட்டோரம் இருக்கும் கடைகளில் உணவு வாங்கி சாப்பிட்டு பழகினார். சாதாரண பாமர மக்களுடன் பேச்சு கொடுத்து அவர்களது உணர்வை புரிந்து கொண்டார். அந்த வாழ்க்கையும் மாவீருக்கு மிகவும் பிடித்துத்தான் இருந்தது. இவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது என்று மாவீர் தனக்குள் நினைத்து கொண்டுதான் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தார். அப்பொழுதுதான் அங்கு ராஜவேல் சக்திவேலிடம் மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருப்பதையும் அதேபோல் மரைன் கிளப்பின் பெயரை மாற்றுவதாக சொன்னதையும் கேட்டார். உடனே மாவீர் கோபமாக, How dare you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பேரை மாத்துவேன்னு சொன்ன. ஒரு நாளும் அதை மாத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கே வந்தார். ராஜவேல் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று யாரென்றே தெரியாத ஒருவன் டாக்ஸியில் இருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு நடுவில் பேசியது ராஜவேலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே, அத சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் தி கிரேட் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவன். என்னையே நீ எதிர்த்து பேசுறியா என்று கேட்டார். வேலன் ஃபேமிலி என்று சொன்னதும் மாவீர் எதுவும் புரியாமல் சக்திவேலையும் ராஜவேலையும் மாறி மாறி பார்த்தார். அப்பொழுதுதான் இருவரும் சகோதரர்கள் என்பதை புரிந்து கொண்டார். அட கடவுளே, இப்பதான் இவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள அவர் குடும்பத்தை சார்ந்த இன்னொருத்தம் கூட இப்படி சண்டை வந்துருச்சே. இப்ப என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டு அமைதியாக இருந்தார். மாவீருக்கு இருக்கும் பண பலத்திற்கும் படைபலத்திற்கும் அப்படி நிற்க வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் சக்திவேலுக்காக அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றார். இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுக்குள்ள நீ வரக்கூடாது. ஒழுங்கா மரியாதையா ஓரமா போய் ஒதுங்கி நில்லு என்று ராஜவேல் கோபமாக பேசினார். மாவீர் எந்த ஒரு பதிலும் பேசாமல் அமைதியாக தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சற்று தூரம் தள்ளி நின்றார். வெளியில் சென்று வெகு நேரமாகியும் ராஜவேல் வராததால் லோகித் அங்கே வந்தார். என்னாச்சு? நாம எதுக்காக இங்க வந்தோம்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டார். அது ஒண்ணுல, நான் அந்த மரைன் கிளப்போட பேரை மாத்தி பிரிஸ்கோ கிளப்னு வைக்க போறோம்னு சொன்னேன். சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான். அதான் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருந்தேன் என்று சொன்னார். கிளப்போட பேரை மாத்த போறேன்னு சொன்னியா? யாரு வேண்டான்னு சொன்னா? நீ யார திட்டின என்று சற்று பயத்துடன் லோகித் கேட்டார். வேற யாரும் இல்ல, அதோ நிக்கிறானே அவனதான் என்று சொல்லி மாவீரை கை காட்டினார். இதுவரைக்கும் லோகித்தும் மாவீரை நேரடியாக பார்த்ததில்லை. அவரை போட்டோவில் தான் பார்த்திருக்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கையிலேயே அவர்தான் மாவீர் என்று நன்றாக தெரிந்தது. உடனே அதிர்ச்சியில் உறைந்தார். ஏ பைத்தியம், நாம கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் வீணாக்கிட்டியே. நீ யார திட்டி இருக்க தெரியுமா? அவர்தான் மாவீர். அவரை தான் நாம பார்க்க வந்திருக்கோம். ஒழுங்கா மரியாதையா அவர்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேடு என்று சொன்னார் லோகித். அவர்தான் மாவீரா என்று ராஜவேல் அதிர்ந்து நின்றார். யாரை பார்க்க வந்தார்களோ அவரையே அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கையில் சக்திவேலுக்கும் சரவணனுக்கும் சிரிப்பு வந்தது. ஆனாலும் அது அவர்களுக்கு இன்னும் சங்கடமாக போய்விடும் என்று நினைத்து தங்களது சிரிப்பை அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றார்கள். ராஜவேல் வெகுநேரமாகியும் வராததால் லோகித் வேகமாக வெளியில் வந்து பார்த்தார். அங்கு ராஜவேல் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். அதை பார்த்துவிட்டு என்ன ஆச்சு என்று கேட்க ராஜவேல் நடந்ததை சொன்னார். உடனே லோகித் கோபமாக, மிகுந்த முட்டாளா? அவர்தான் நாம பார்க்க வந்த மாவீர் என்று சொன்னார். நீதான் முட்டாள். அவன் கால்ல சாதாரண லெதர் செருப்பு போட்டிருக்கான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாத்தியா? அது ரோட்டோரம் கடையில விக்கிறது. இவன் எப்படி அவ்வளவு பெரிய லெஜெண்டா இருக்க முடியும்? நீதான் ஏதோ தெரியாம சொல்ற என்று ராஜவேல் சொன்னார். முட்டாள் முட்டாள், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்ன செய்வேன்னு தெரியாது. முதல்ல முட்டி போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்று சொல்லிவிட்டு லோகித் வேகமாக நடந்து மாவீரின் அருகே சென்றார். ஹலோ மிஸ்டர் மாவீர் என்று மெதுவாக அழைத்தான். அவனது குரல் முழுவதும் அவ்வளவு பதற்றம் இருந்தது. தனது அருகில் ஏதோ குரல் கேட்டதும் சட்டென்று திரும்பி பார்த்த மாவீர் அவனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார். பின்பு என்று கேட்டார். என்னோட பேர் லோஹித். நான் ஒரு சில கார்கோ ஷிப் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பத்தி தெரியுமா என்று தன்னை பற்றி லோஹித் சொல்ல வந்தான்.
அதை எதையும் காதல் வாங்காமல் இருந்தார் மாவீர். பின்பு, உனக்கு அங்க நிக்கிறவங்க தெரியுமா என்று சரவணனையும் அவரது தந்தையும் பார்த்து கேட்டார். லோகித் ஒரு நிமிடம் யோசித்தார். பின்பு, அவங்க வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவ்வளவுதான் தெரியும். மத்தபடி அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன், அவங்க உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா? அவங்க ஏதாவது உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்களா? என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன் என்று சொன்னார். லோகித் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் மாவீரின் முகம் மாறியது. அதை கவனித்த லோகித் நிச்சயமாக ஏதோ தவறாக நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். பின்பு அவரது மனநிலையை மாற்றுவதற்காக வேறு ஒரு பேச்சை எடுத்தார். நீங்க அரேஞ்ச் பண்ணி இருந்த பிரைவேட் ரூம் ரெடியா இருக்கு, முதல்ல வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட்டார். ஓகே என்று சொல்லிவிட்டு மாவீர் முன்னால் செல்ல, அவருக்கு சற்று தூரம் தள்ளி மரியாதையாக லோகித் பின்னால் சென்றார். மாவீர் உள்ளே சென்றதும் வேகமாக அவர் உட்காருவதற்காக சேரை இழுத்து போட்டார் லோகித். பின்பு, இங்க உட்காருங்க என்று மாவீரை உட்கார வைத்தவர் தனக்கான ஒரு சேரையும் இழுத்து அதில் லோகித் உட்கார்ந்து கொண்டார். லோகித் சேரில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் மாவீர் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன செய்கிறாய் என்பது போல பார்த்தார். பின்பு, What are you doing? என்று கேட்டார். திடீரென்று மாவீர் அப்படி கேட்டதும் லோகித்திற்கு ஏதோ போல் இருந்தது. உடனே, ஜஸ்ட் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தேன் என்று தயங்கிக் கொண்டே சொன்னார். ஏன் கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல நீ யாரு? என்று மாவீர் கோபமாக பேசினார். அவர் அப்படி கோபமாக பேசியதும் லோகித்திற்கு எதுவும் புரியவில்லை. அப்படின்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது நமக்காக இல்லையா? அவருக்கு நாம அனுப்பின மெசேஜ் போய் சேரலையா என்று யோசித்தார். மிஸ்டர் மாவீர், நான் ஏற்கனவே சொன்னேனே, என்னோட பேரு லோகித், நான் கார்கோ ஷிப் வச்சிருக்கேன் என்று தயங்கிக் கொண்டே சொன்னார். இப்ப புரியுது. ஸ்டீல் ட்ரைவ்ல உடைஞ்சு கிடக்கிற அந்த கப்பல் உன்னோடது தானா? உனக்கு அது வேணும் அவ்வளவுதானே என்று முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்டார். இல்ல, ஆக்சுவலா உங்களை நான் எதுக்கு பார்க்க வந்தேன்னா, என்று லோகித் ஏதோ சொல்ல வந்தார். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல வெளியில நிக்கிற மிஸ்டர் சக்திவேலையும் அவரது பையன் சரவணனையும் உள்ள கூட்டிட்டு வா என்று சொன்னார். அவ்வளவு நேரம் அவர் பேசியது அதிர்ச்சியாக இருந்ததை விட இப்பொழுது அவர் சரவணனையும் சக்திவேலையும் உள்ளே கூட்டிக் கொண்டு வர சொன்னது இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு பெரிய லெஜண்டுக்கு இவர்களை எப்படி தெரியும் என்று அதிர்ச்சி தாங்காமல் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டார். அவரிடம் இருந்து எந்த பதிலும் வராததை பார்த்த மாவீர் சட்டென்று எழுந்தார். நீ ஒன்னும் போக வேண்டாம், நானே அவங்கள போய் வெல்கம் பண்ணி கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றார். சார் சார், நீங்க போக வேண்டாம், நீங்க உட்காருங்க, நானே அவங்கள போய் உள்ள கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு லோகித் வேகமாக வெளியில் ஓடினார். அவர்கள் வெளியில் நின்று கொண்டிருந்ததை பார்த்தார். பின்பு, மிஸ்டர் வேலன், உங்களை மிஸ்டர் மாவீர் கூப்பிடுறார் என்று சொன்னார். வேலன் என்று சொன்னதும் ராஜவேல் தன்னைத்தான் அப்படி அழைக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டு முட்டி போட்டிருந்தவர் வேகமாக எழுந்தார். டேய், அதுக்கு எதுக்குற நீ என்ன இவ்வளவு மரியாதையா கூப்பிடுற என சொல்லி சிரித்துக் கொண்டே அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனையும் சக்திவேலையும் பார்த்தார். இப்பவாது உங்க தகுதி என்னன்னு தெரியுதா என்று சொல்லிவிட்டு லோகித்தை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தார். ராஜவேல் நடந்து வருவதை பார்த்ததும் லோகித் கோபமானார். டேய், உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ முதல்ல அங்கிட்டு தள்ளிப்போ என்று சொன்னார். பின்பு சக்திவேலை பார்த்து, மிஸ்டர் மாவீர் உங்க 2 பேரையும் தான் உள்ள வர சொன்னாரு, உள்ள வாங்க என்று சொல்லி அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்தார். ராஜவேலுக்கோ முகத்தில் அறைந்தது போல் இருந்தது. என்ன ஒரு அசிங்கம், அதுவும் இவங்க முன்னாடி இப்படி ஆயிடுச்சே என்று நினைத்தவர் கோபமாக லோகித்தை முறைத்தார். சரவணன், அப்பா சீக்கிரம் மீட்டிங்க முடிச்சுட்டு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். ஆமாப்பா, எனக்கு இந்த சோசியலிசம் ஒத்து வராது, அதனால சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் என்று பேசிக்கொண்டே இருவரும் உள்ளே சென்றார்கள். இருவரும் அப்படி பேசிக்கொண்டு போவதை பார்த்த லோகித்திற்கும் கோபம் வந்தது. மிஸ்டர் மாவீரை சந்திப்பதற்காக அவர் பல நாள் காத்திருந்தார். எப்படியாவது அவரிடம் நெருங்கி பழகி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவருக்கு இன்று அவர் தன் மீது பட்ட கோபம் இனி ஒருபோதும் அது நடக்காது என்பதை உணர்த்துவது போல இருந்தது.
சரவணனும் சக்திவேலும் உள்ளே சென்றதும் வேகமாக எழுந்து நின்ற மாவீர் தனது தலையை தாழ்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். பதிலுக்கு சக்திவேல் சிரித்துக் கொண்டே தனது தலையை அசைத்தார். பின்பு மூவரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிடும் பொழுது கேப் கிடைக்கும் போதெல்லாம் மாவீர் ஏதேதோ பேசினார். இடையிடையில் அவருடைய பிசினஸ் பற்றியும் பேசினார். ஆனால் சரவணனும் அவரது தந்தையும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தார்கள். வெளியிலிருந்து அவர்கள் சிரித்து பேசி சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கையில் லோகித்திற்கும் ராஜவேலுக்கும் வயிறு எரிந்தது. நாம் எவ்வளவு கனவோடு இங்கு வந்தோம், நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருவரும் எப்படி போனார்கள் என்று இருவரும் ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். பின்பு லோகித், இந்த சக்திவேல் வேலன் ஃபேமிலியில இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் எங்க போனா என்ன ஆனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்று ராஜவேலிடம் கேட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எங்களோட ஃபேமிலியில இருந்து வெளியே போனதும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணது அவனோட மனைவி ஈஸ்வரி தான். அவங்க கையில இருந்த கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் வெளிநாடு போனதா கேள்விப்பட்டேன். அவன் கொண்டு போன காசை வச்சு ஒரு சின்ன ரீட்டைல் பிசினஸ் பண்ணதாவும் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். என்னது ரீட்டைல் பிசினஸ்? ரீட்டைல் பிசினஸ்னா சாதாரண சின்ன ஷாப் தானே. ஆனா ஒரு சின்ன ஷாப் வச்சிருந்தவனுக்கு எப்படி மிஸ்டர் மாவீர் மாதிரி ஆட்களை தெரியும்? கண்டிப்பா நீ சொல்றது உண்மையா இருக்காது. சக்திவேலோட முகத்தை பார்க்கும்போது ஏதோ தப்பா படுது. அவனுக்கு பின்னால ஏதோ ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று லோகித் சொன்னார். உடனே ராஜவேல் பிரிஸ்கோ என்டர்பிரைஸுக்கு கால் செய்து அவருடைய ஆட்களிடம் உடனே சக்திவேலை இன்வெஸ்டிகேட் பண்ணும்படி சொல்லிவிட்டு போனை வைத்தார். அவர் போனை வைத்த அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு போன் கால் வந்தது. அவர்களும் இவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த கதையைத்தான் சொன்னார்கள். நிச்சயம் சக்திவேலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பலம் இருக்கு. ஆனா அது வெளியில இருக்கிற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஹோட்டலுக்கு வெளியில் கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து கருப்பு ரோப் அணிந்திருந்த டாக்டர் இறங்கினான். அவன்தான் தாரிகாவிற்கு பாய்சன் வைத்தவன். அவர்கள் அருகில் நெருங்கி வந்து அவர்களிடம் பேச ஆரம்பித்தான். நீங்க எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சக்திவேலை பத்தி உங்களால எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது என்று சொன்னான். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த இருவரும் அந்த டாக்டரின் பேச்சை கேட்டதும் இன்னும் குழம்பி போனார்கள். லோகித்திற்கும் ராஜவேலுக்கும் அந்த டாக்டரின் குரல் மிகவும் ஃபெமிலியராக இருந்தது. பிளாக் கலர் ரோப் அணிந்திருந்த அந்த டாக்டர் அவர்களிடம் பேசினான். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அவரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது என்று சொன்னான். லோகித்தும் ராஜவேலும் அந்த டாக்டரை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார்கள். அவர்களுக்கு அந்த குரலை எங்கோ கேட்டது போல் இருந்தது. லோகித்துடனே, ஏய் நீ யாரு? நாங்க யார பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணா உனக்கு என்ன என்று கேட்டார். உடனே அவன் சத்தமாக சிரித்தான். லோஹித், உனக்கு என்ன தெரியலையா என்று கேட்டான். அப்போதுதான் லோகித்திற்கு அவனது குரல் பிடிப்பட்டது. நீ அந்த வர்மன் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே என்று கேட்டார். இல்ல, நீ இப்போ ராணா ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே என்று ராஜவேல் கேட்டார். அதை கேட்டதும் அந்த பிளாக் ரோப் அணிந்திருந்த டாக்டர் மறுபடியும் சிரித்தான். நான் வர்மன் ஃபேமிலியும் கிடையாது, ராணா ஃபேமிலியும் கிடையாது. வர்மன் ஃபேமிலிக்கு அந்த சரவணனை அடிக்கிற அளவுக்கு தகுதி இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த சரவணனை நான் அழிக்கணும். அவனோட அப்பா வரலனா அவன் எப்பவோ இறந்து போயிருப்பான். அவர் வந்ததாலதான் இவன் என் கையிலிருந்து தப்பிச்சிட்டான். இல்ல, இப்போதைக்கு நான் அந்த தாரிகாவை தான் கொல்லணும். அவளை கொன்னாதான் அவனுக்கு இன்னும் அதிகமா வலிக்கும் என்று சொல்லும் போது அவனது கண்களில் கொலை வெறி தாண்டவமாடியது. சரவணனை கொல்லணுமா, தாரிகாவை கொல்லணுமா? இவன் என்ன சொல்றான் என்று ராஜவேல் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராஜவேல் அருகில் நின்று கொண்டிருந்த லோகித் ராஜவேலை அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த டாக்டரிடம் பேச ஆரம்பித்தார். அந்த சக்திவேலோட அடையாளம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. அவர் ஒன்லி ஃபீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஹேர் மட்டும் இல்ல, ராய்ஸ்டன் ஃபேமிலியோட வாரிசும் கூட. அவரோட பொசிஷன் இப்ப என்னன்னா எலைட் ரேங்க் சக்சஸர் என்று அந்த டாக்டர் சொன்னான். அதை கேட்ட ராஜவேல் எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்தார். எலைட் ரேங்க் சக்சஸரா அப்படின்னா என்ன என்று கேட்டார்.
நம்ம கவர்மெண்டால கொடுக்கப்படுற உயர் பதவி. இந்த பதவி உள்ளவங்களுக்கு தனி பவர் இருக்கும். அவங்களோட பவரை வச்சு அவங்க நம்ம நாட்டோட எக்கனாமிக்ஸ கூட மாத்தலாம். இந்த பதவி உள்ளவங்களுக்கு ஃபீனிக்ஸ் ஃபேமிலியிலயும் தனி மதிப்புண்டு. அவங்க எங்கேயும் போகாமலே இருந்த இடத்துலயே உட்கார்ந்து ஒரு இடத்த தலைகீழா மாத்தணும்னு நினைச்சா அதை மாத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபீனிக்ஸ் ஃபேமிலி சார்பா அவங்க வேர்ல்ட் லெவல்ல கான்ஃபரன்ஸ் எல்லாத்திலையும் கலந்துக்க கூடிய தகுதியும் அவங்களுக்கு தான் இருக்கு என்று சொன்னான். பிளாக் ரோப் அணிந்திருந்த அந்த டாக்டர் சொன்னதை கேட்டதும் அவர்கள் இருவரது முகமும் வேர்த்து விறுவிறுத்தது. நீ சொல்றது நிஜமா? உண்மையிலேயே சக்திவேலுக்கு அவ்வளவு பவர் இருக்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வேர்ல்ட் லெவல் கான்ஃபரன்ஸ்ல என்ன நடக்கும்? நான் இத பத்தி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே என்று ராஜவேல் கேட்டார். வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்ல அவங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உதாரணமா கரன்சியை பத்தி, அப்புறம் நம்ம நாட்டோட எக்கனாமிக் லெவல், வெப்பன் டெவலப்மெண்ட், பாப்புலேஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை விட முக்கியமா அங்க 2 விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்படும். வேர்ல்ட் பேங்க் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அண்ட் கரன்சி கண்ட்ரோல். அது மட்டும் இல்ல, 2 நாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய போரை பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்ட ராஜவேலுக்கோ கண்ணை கட்டியது. நிஜமாவே அந்த சக்திவேல் அவ்வளவு பெரிய பவர்ல இருக்கானா? இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி இவ்வளவு சாதாரணமா எப்படி அவன் இங்க வந்தான்? நிஜமாவே அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆள் தான் என்று சொன்னார். நிஜம்தான். அவரோட பார்வையில சுத்தி இருக்கிற எவ்வளவு பவரான ஆட்களா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான். தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்ட லோகித்திற்கு ஒருபுறம் சந்தோஷம் வந்தது. ஏனென்றால் அவரது கையில் வெப்பனாக ராஜவேல் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ராஜவேலை பார்த்து சிரித்தார். அப்பொழுது அந்த டாக்டர் அவர்கள் முன்பு கையை நீட்டினான். எனக்கு தெரியும், உங்களுக்கும் அவங்கள பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து ஏன் அவங்கள பழி வாங்க கூடாது? ஏன் கூட சேர்ந்துக்கிறீங்களா என்று அந்த டாக்டர் கேட்டான். லோகித் ஒரு நிமிடம் நன்றாக யோசித்தார். பின்பு, நான் உன் கூட கை கோத்துக்கிட்டா நீ அவங்கள பழி வாங்க, பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். நான் நினைச்ச மாதிரி அந்த சரவணனையும் அவங்க அப்பாவையும் அழிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற பல விஷயம் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். நாம நினைச்சா இந்த ஹோல் கோஸ்ட் டவுன் சிட்டியவே ஆளலாம். என்ன நான் சொல்றது, என் கூட சேர்ந்துக்கிறீங்களா என்று கேட்டான். கண்டிப்பா என்று சொல்லி இருவரும் அவனிடம் கை குலுக்கினார்கள். அப்படின்னா சரி, இன்னைக்கு உங்களுக்கு நானே ட்ரிங்க் வாங்கி தரேன் என்று சொல்லிவிட்டு அந்த டாக்டர் அவர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்த ஒரு பிரைவேட் அறைக்கு சென்றான். சக்திவேல் பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து ராஜவேலுக்கு வயிறு பற்றி எரிந்தது. அது எப்படி சாத்தியம்? ஒரே ஃபேமிலியில பிறந்த இருவருக்குள் ஏன் இந்த வேற்றுமை? அவன் எதுக்குமே உபயோகப்பட மாட்டான். இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லித்தானே அவனை குடும்பத்துல இருந்து விரட்டி விட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த பதவிக்கு போவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் கண்டிப்பா அந்த சக்தி வேலை பழி வாங்கியே தீருவேன் என்று குடிபோதையில் உளர ஆரம்பித்தார். ராஜவேல் உளர்வதை பார்த்த லோகித் அவரை மெதுவாக பிடித்து கீழே உட்கார வைத்துவிட்டு பின்பு அந்த டாக்டர் அருகில் வந்தார். எனக்கு உன்னோட குரல் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே. நீ கண்டிப்பா நான் நினைச்ச குடும்பத்தை சேர்ந்தவனா தான் இருப்பேன். ஆனா உன்னோட முகம் ஏன் கண்ணு முன்னாலேயே வரவே மாட்டேங்குது. நாம தான் இவ்வளவு தூரம் பழகிட்டோம்ல, உன்னோட முகத்தை ஒரு முறை நான் பார்க்க கூடாதா என்று கேட்டார். ஆனானப்பட்ட சக்திவேலை பற்றியே தெரிந்து கொண்ட அந்த டாக்டருக்கு லோகித்தின் எண்ணம் மட்டும் புரியாமல் போய் விடுமா என்ன? உடனே சிரித்துக் கொண்டு, அதான் என்னோட குரல் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு என்னோட ஃபேஸ்? அது மட்டும் இல்லாம நாம இந்த டாஸ்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வேற வேற பாதையில போக ஆரம்பிச்சிருவோம். சோ நமக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற எந்த ஒரு பாண்டிங்கும் வேணாம் என்று சொன்னான். சரவணனும் சக்திவேலும் சற்று நேரத்தில் ஹோட்டலில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் முதலில் அவர்கள் சென்று பார்த்தது தாரிகாவைத்தான். தாரிகாவின் நிலைமை சற்று தேறி இருந்தது. அவளை பார்த்துவிட்டு சக்திவேல் அங்கிருந்து கிளம்பினார். சற்று நேரத்திலேயே ரத்தினம் சரவணனை தேடிக்கொண்டு அங்கே வந்தார்.
என்னாச்சு ரத்னம்? ரத்தினம் தனது கையில் இருந்த ஒரு பேக்கை கொடுத்தார். சரவணா, இத மிஸ் குமார் கிட்ட நீங்க நேரடியா போய் கொடுக்கணும்னு அப்பா சொன்னாரு என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணனின் முகம் சட்டென்று மாறி போனது. ஏன் அத நானே தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? வேற யாரும் கொண்டு போக கூடாதா? அவ்வளவு முக்கியமானதா இருந்தா அவரையே கொண்டு போய் கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே என்று சற்று கடுப்பாக சொன்னான். சரவணனுக்கு நன்றாக தெரியும் சக்திவேல் ஏன் அப்படி சொன்னார் என்று. சில நாட்களாக சக்திவேல் சரவணனையும் நிவேதிதாவையும் அடிக்கடி சந்திப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட சரவணன் எரிச்சலுடன் அந்த பேக்கை பார்த்தான். சரவணா, மிஸ்டர் சக்திவேல் இப்பதான் இங்க வந்திருக்காரு. அவருக்கு இங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவரே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் உன்கிட்ட சொன்னார் என்று ரத்தினம் சொன்னார். சரவணனுக்கு ஏற்கனவே தாரிகாவை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தது. அவனை பார்த்தாலே அவள் தள்ளி தள்ளி போவது அவனுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்தது. எப்பொழுதும் அவளை விட்டு பிரியாமல் அவள் கூடவே இருந்தால் கூட அவள் அவனை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. இந்த நிலையில் சக்திவேலின் இந்த செயல் அவனுக்கு இன்னும் வலியை தந்தது. இருந்தாலும் வேறு வழியின்றி தன் தந்தை சொன்ன வேலையை செய்ய வேண்டுமே என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சரவணனை அனுப்பி வைத்துவிட்டு ரத்தினமும் சக்திவேலும் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றார்கள். அப்பொழுது ரத்தினம், நீங்க ஏன் சரவணன் மிஸ் குமார பார்க்க அனுப்புனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்தார். பின்பு, எனக்கு அதுல எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல. என்னை பொறுத்த அளவுக்கு குழந்தைங்க சஃபர் ஆகணும். அப்பதான் அதுல இருந்து அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பிரிச்சு எடுத்துப்பாங்க. பசங்களுக்கு எப்போதும் கொஞ்சம் அனுபவத்தையும் கத்துக் கொடுக்கணும் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னது சரவணனுக்கு மட்டும் பொருந்தாது, அது இந்த உலகில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் என்பதை புரிந்து கொண்ட ரத்தினம் அமைதியாக சிரித்தார். ரத்தினம் அதிர்ச்சியில் வார்த்தை வராமல் இருந்தார். நான் நினைச்சது நடந்துருச்சு என்று வருத்தத்துடன் கூறினார் சரவணனின் அப்பா. ரத்தினம் பேச்சற்று இருந்தார். சக்திவேல் ஹாக்ஸியாவை விட்டு சென்ற போது அவர் என்ன செய்தார் என்று தெரியும். ஈஸ்வரி கொடுத்த பணத்தில் வெளிநாட்டில் சுற்றி கொண்டிருந்தார். பல வருடங்களாய் தெருவோரத்தில் கொஞ்சம் பணத்தை வைத்துக் கொண்டு கடத்தினார். பணம் மொத்தமும் கரைந்த பின்பும் அவர் பணத்துக்காக வேலன் குடும்பத்திற்கோ ஹாக்ஸியாவிற்கோ திரும்பவில்லை. எங்கே அவர் திரும்பி வந்தால் சரவணனுக்கும் ஈஸ்வரிக்கும் ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற எண்ணத்தில் அங்கேயே கிடைத்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். மேலே உயர உயர மற்றவர்களின் கழுகு பார்வைதான் அதிகமாய் வீசும். சக்தி அவருக்கென்று இருக்கும் குடும்பத்தை காக்கவே விலகினார். அப்படின்னா தாரிகாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியுமா என்று திகைப்புடனே கேட்டார் ரத்தினம். சக்தி லேசாக தலையசைத்தார். அவருக்கு இதை செய்தது யார் என்று நன்றாகவே தெரியும். தாரிகாவை வேண்டுமென்றேதான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். அந்த அறைக்கு உள்ளே நுழையும் முன்பே இதனை கண்டுகொண்டார். செய்தவரும் செய்த முறையும் இன்னும் மாறவில்லை என்று நினைத்துக் கொண்டார். நீங்க அவங்க பின்னாடி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமா இத பண்ணாங்க என்று ரத்தினம் மிகவும் குழப்பமாய் கேட்டார். இவரோட பையனையும் மருமகளையும் இப்படி பண்ணவங்கள இவர் சும்மா விட மாட்டார்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணாங்க? அவங்க சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும் போலயே. ரொம்ப திமிரதா என்று நினைத்தார் ரத்தினம். அதில் சக்தியின் முகம் மாறியது. ரத்னம், ஒரு பெஸ்ட் அசிஸ்டண்டா உனக்கு இந்த விஷயம் தெரியும். என்னைக்குமே நம்மளோட மேலானவங்க ஒருத்தர் இருப்பாங்க என்றார். ரத்தினம் ஆழமாய் மூச்சை விட்டார். ஆம், உண்மைதானே. பீனிக்ஸ் குடும்பம் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவர்களால் எல்லாவற்றையும் கையாள முடியாதே. யானைக்கும் அடிசருக்கும் என்று சும்மாவா கூறினார்கள்? பீனிக்ஸ் குடும்பத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் தனியாய் சமாளிக்க முடியாது. புரிஞ்சது சார் என்று மரியாதை நிமித்தமாக தலையசைத்தார் ரத்தினம். சக்தியுடன் அவர் அதிக நாட்கள் இருந்ததில்லை. ஆனால் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார். ரத்தினம் உன்னிப்பாக கவனிப்பதை பார்த்தார் சத்தி. ஆனா என்ன பொறுத்தவரை எல்லாருக்கும் மேல நான் தான் என்றார். ரத்தினம் மீண்டும் வாயடித்து போனார். அதற்கு மேல் அவர் பேசவில்லை. சரவணன் குமார் ஃபேமிலி கம்பெனிக்கு சென்றான். கடந்த சில நாட்களாய் குமார் குடும்பம் மிகவும் பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ராணா குடும்பத்தின் அழிவிற்கு பின்னால் அவர்கள் மீண்டும் மேலும் முன்னேற பார்த்து கொண்டிருந்தார்கள். கம்பெனி உள்ளே நுழைந்ததும் சரவணா நேராக நிவேதிதா ஆபீஸிற்கு சென்றான். நீ எதுக்கு இங்க வந்த என்று கடுகடுவென கேட்டாள் நிவேதிதா. அவனின் வருகை அவளுக்கு பிடிக்கவில்லை.
சரவணா அவள் முன்னே சேரை இழுத்து போட்டு சவுடாலாக அமர்ந்து கொண்டான். ஏன் நான் வரக்கூடாதா? பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டோட இன்வெஸ்டர் நான். அதனால நான் குமார் கம்பெனியை பார்க்க வருவேன் என்று தோளை குலுக்கினான். நிவேதிதாவிற்கும் அவனுக்கும் ஏட்டாம் போட்டியாக இருந்தது. எந்நேரமும் சரவணனை சுற்றி பெண்கள் கூட்டம் இருப்பது அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. தாரிகா, அபிநயா இருவருமே பேரழகிகள். இதில் மித்ரா சொல்லவே வேண்டாம். நிவேதிதாவின் தற்பெருமை அவள் முன் அடங்கியது. மித்ராவை போல் பெரிய கோடீஸ்வரி, பேரழகி ஏன் சரவணனிடம் இருக்கிறாள் என்று அவளுக்கு புரியவில்லை. இருவருக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. இவன் பெரிய மன்மதன், இவன் கூட எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்களோ என்று மனதில் கடுகடுத்தாள் நிவேதிதா. ஏன் எதிர 2 பாப்பா, கை வச்சா என்ன தப்பா என்று சரவணன் வைப் மோடில் பாடிக்கொண்டிருந்தான். அதில் நிவேதிதா இன்னும் எரிச்சலானாள். பாவம், அவளின் எண்ணம் தெரியாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறான். வெப்படா வெப்ப, இது ஒன்னும் நீ கூத்தடிக்க பிச் ரியல் எஸ்டேட் இல்ல, குமார் குரூப்ஸ் என்று கூறி பயங்கரமாய் முறைத்தாள் நிவேதிதா. அப்பா, நீ மட்டும் கண்ணகியா இருந்தா இந்நேரம் நான் எரிஞ்சிருப்பேன் என்று பயப்படுவது போல் நடித்தான் சரவணா. அதில் ஆத்திரத்தில் நிவேதிதா பேப்பர் வெயிட்டை அவன் தலையில் விட்டெறிந்தாள். அதில் குனிந்து தப்பியவன் ஜஸ்ட் மிஸ் என்று பெருமூச்சு விட்டான் சரவணா. வைதிஸ் கொலவெறி, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என் டார்லிங்குக்கு யார் பதில் சொல்வா? உன்னாலதான் என் மண்டை உடைஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு என்னதான் திட்டுவா என்று மூக்கால் அழுதான் சரவணா. தாரிகா என்ன சண்டை போட்டாலும் கோவித்துக் கொண்டாலும் அவளை சமாதானம் செய்து விடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு. மூடிட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்லு என்று எரிச்சலில் கேட்டாள் நிவேதிதா. அவள் முகமே கோபத்தில் சிவந்திருந்தது. சரவணா கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவளை பார்த்து லேசாய் சிரித்தான். கோவத்துல கூட நீ கியூட்டா தான் இருக்க. பிளீஸ் உன் ஆங்கிரி ஃபேஸ காட்டி என்ன மயக்காத என்று ரசனையுடன் கூறினான் சரவணா. அதில் நிவேதிதாவிற்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. நீ பெரிய மன்மதக்கு என்று நிவித்திட்டு வாயடிக்க, ஏய் நோ நோ என்று பதறினான் சரவணா. நீ பெரிய இவன், உன்ன நான் மயக்கணுமா என்று சீறினாள் நிவி. சரவணன் அவளை தலை முதல் கால் வரை பார்த்தான். ஃபார்மல் பென்சில் ஃபிட் ஸ்கர்ட் அணிந்து கொண்டு சிக்கென்று இருந்தாள். அவளை கண்களாலேயே அவன் அளவெடுத்துக் கொண்டிருந்தான் சரவணா. புருக்கி என்று திட்டிய நிவி அவள் ஹீல்ஸை கழற்றி அவன் மீது விட்டெறிந்தாள். அதில் மீண்டும் தப்பித்தான் சரவணா. சாரி, நான் மயங்கிட்டேன் என்று கேலியாக கூறி தலையில் தட்டிக் கொண்டான். பொண்ணுங்களே இப்படித்தான், அழக ரசிச்சாலும் தப்பு, ரசிக்கிறனாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க மனச புரிஞ்சிக்க முடியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க என்று மனதில் பெருமூச்சு விட்டான். அவன் நேரம், அவனின் கண்கள் நிவேதிதா மீதே இருந்ததால் தன்னையே இன்னும் பார்க்கிறான் என்று நினைத்து கத்தத் தொடங்கினாள். பொறுக்கி பயல, இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்க என்று திட்டினாள். பெருசா ஒண்ணும் இல்ல, அங்க இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று ஏற்ற இறக்கத்துடன் கூறினான் சரவணா. கிறுக்கு பிடித்தவன் முழுதாய் சொல்லாமல் அரைகுறையாய் சொன்னதில் நிவேதிதா தவறாக புரிந்து கொண்டு அவளின் இன்னொரு ஹீல்ஸையும் கழற்றினாள். வை டென்ஷன், ரிலாக்ஸ் என்று சரவணன் பம்மினான். உன் பொறுக்கி புத்தி மாறாதுல என்று சலிப்படைந்தாள் நிவேதிதா. ஏய் நான் என்று சரவணன் கூற வருவதை தடுத்தாள் நிவி. ஒழுங்கா வெளியே போயிடு என்று கத்தினாள். அவளின் கத்தல் அவள் அறையை தாண்டி வெளியே அந்த புளோர் முழுவதும் கேட்டது. லைலாவும் அவளுக்கு பக்கத்தில் இருக்கும் அறையில்தான் இருந்தாள். அவளுக்கு தெளிவாய் கேட்டது. உடனே அந்த புளோரில் இருப்பவர்கள் நிவேதிதா நன்றாய் இருக்கிறாளா இல்லையா என்று அக்கறையுடன் சரிபார்க்க வந்தார்கள். ஆனால் லைலா அவர்களை தடுத்து விட்டாள். லைலா என்னாச்சு என்று ஒருவன் கேட்டான். அந்த கம்பெனியின் சூப்பர்வைசர் அவர்தான். அவனுக்கு நிவேதிதாவின் புகைப்படங்களை சேகரிக்கும் வினோதமான பழக்கம் இருந்தது. இதில் நிவேதிதா கத்தியது அவனை வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. உனக்கு என்ன பிரச்சனை? பிரசிடென்ட்டுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற விஷயத்தையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா என்று எரிந்து விழுந்தாள் லைலா. அவள் எப்போதும் சரவணன் பக்கம்தான். லைலா ஏன் இப்போதும் சரவணனிற்காக வக்காலத்து வாங்குகிறாள் என்று நிவேதிதாவிற்கு புரியவில்லை. நிவேதிதாவும் சரவணனும் சேர வேண்டும் என துடிக்கும் ஜீவன்களில் லைலாவும் ஒன்று. லைலா கூறியதை கேட்டு அந்த ஆளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அவனால் எதுவும் கூற முடியாது. அதுல தலையிட நான் யாரு? ஆமா, மிஸ் குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப ஆச்சு என்று கேட்டான். உனக்கு என்ன பிரச்சனை?
உன்கிட்ட கேட்டுதான் அவங்க கல்யாணம் பண்ணணுமா? வந்த வேலையை மட்டும் பாரு என்று கடுப்படித்தாள். அதில் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அமைதியாய் தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அங்கு நிவேதிதா அறையில் அவள் என்ன கத்தையும் அசராமல் இருந்தான் சரவணா. உனக்கு கோபமே வரலையா என்று சோர்ந்து போய் கேட்டாள் நிவி. அதில் தனது அனைத்து பல்லையும் காட்டி சிரித்தவன் மறுப்பாக தலையசைத்தான். எதுக்கு வந்தேன்னு சொல்லு என்று பொறுமையாக கேட்டாள். எனக்கு இத டெஸ்ட் பண்ணி கொடு என்று தாரிகா உடலில் இருந்து எடுத்ததை அவளிடம் நீட்டினான் சரவணா. அதனை கண்டதுமே நிவேதிதாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். ஐயோ, எவன் இத போய் தாரிகாக்கு கொடுத்தான்? மனசாட்சியே இல்லையா என்று நினைத்தாள் நிவி. ஜாய் ஆபீஸ். ஜாய் மிகவும் படபடப்புடன் அமர்ந்திருந்தாள். அவள் எதிரே பூ போட்ட சட்டையுடன் ஒருவர் இருந்தார். என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லலாம் மித்ரா, முட்டாள்தனமா பீனிக்ஸ் ஃபேமிலியை விட்டு விலகுறன்னு. ஆனா அவ முட்டாள் இல்லன்னு உனக்கே நல்லா தெரியும். அவையே பீனிக்ஸ் குடும்பத்தை விட்டு விலகுறான்னு உனக்கும் தெரியும் என்று கூறி அவளிடம் காஃபியை கொடுத்தார். ஜாய் அதிர்ச்சியாக இருந்தாள். என்ன பண்ற என்று இழுத்து பிடித்து பொறுமையுடன் கேட்டாள் ஜாய். பீனிக்ஸ் குடும்பத்தின் சாதாரண அசிஸ்டண்டாக அவள் இருந்தாலும் அந்த நபர் இஷ்டத்திற்கு தன்னை ஆட்டி படிக்க விடமாட்டாள். ஜஸ்ட் காஃபி என்று சாதாரணமாய் கொடுத்தார். அதில் எதுக்கு ட்ரக்ஸ் கலந்த என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டாள் ஜாய்.